எல்லாருமே என்ன நம்பியிருப்பாங்க? பையர் செல்லரை பார்ப்பாங்க, இல்லைன்னா நம்ம கால்ஸ் கொடுத்தோம்னா அதை தான் பார்ப்பாங்க. அதை வந்து நாங்கள் கொடுக்கறத வந்து நீங்கள் தாரக மந்திரமாக நம்பிடுவீங்க. நான் மட்டும் யார் உங்கள் கூட தானே சாப்பாடு சாப்பிட்டேன், நம்ம வானத்தில் இருந்தால் குதிச்சிட்டோம். ஸோ அதனால் நல்லா யோசிக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட நேராகவே பழகிற மாதிரி உட்காந்துட்டோம். நான் எப்படி ட்ரேடராக இருந்தேன், என்ன வந்தேன், என்ன தப்பு பண்ணேன், எல்லாத்தையும் நேராக சொன்னேன்னா என்னென்னா, நீங்கள் அந்த தவறை பண்ணக்கூடாது. நடுவில் நாம் மாறணும் இல்லைங்களா? அது மாதிரி நீங்களும் மாறணும். எங்கேயாவது போய் ஓடி போய் பணத்தை எடுத்துன்னு வர்றது, ட்ரேட் பண்ணுறதை விட முதல்ல நம்ம என்ன தவறு பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகுறது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். 1 day to 1 month, or you can say up to 3 months also. So you need to define the trend, long term, mid term or short term. So இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணாதான் நம்ம எடுக்கக்கூடிய கமாடிட்டி எதுல சூட் ஆகுது, எதுல ஃபிட் ஆகுது இல்லையா? நம்ம வந்து ஒரு ஷோரூம் போறோம், அவங்க உங்களுடைய சைஸ் தகுந்த மாதிரி தான் ஷர்ட் வாங்குறோம் இல்லையா? சோ அது போல இதுல எது வந்து எந்த ட்ரெண்ட்ல அது வந்து செட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அந்த ட்ரெண்ட்ல செட் ஆகாம நம்ம போய் அதுல போய் சண்டை போட்டோம்னா என்ன ஆகும்? எதிர்காலத்துல சைக்கிள்ல போனா என்ன ஆகும்? திருப்பி விழ வேண்டியதுதான். அது பொருள் தான். சோ அதனால ஆல்வேஸ் கோ வித் த ட்ரெண்ட். அந்த பிரைஸ் லெவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரைஸ் லெவல் அந்த லெவலுக்கு கீழே போகாம இருக்கிறது தான் சப்போர்ட். சோ இத வந்து இப்ப ஜெனரலா மார்க்கெட்டோட ஆக்ஷனை வந்து நான் வந்து மூணா பிரிப்பேன். ஒன்னு வந்து சைக்காலஜி, உங்களுடைய உள் சூழ்நிலை வந்து என்ன மாதிரி இருக்கணும். இந்த ட்ரேடரா உங்களை நிலை நிறுத்திக்கிறதுக்கும், இந்த ட்ரேடரா நீங்க வந்து தொடர்ந்து இந்த ஒரு வர்த்தகத்துல நீங்க வந்து ஈடுபடுறதுக்கும் உங்களுடைய உள் சூழ்நிலையை நீங்க என்ன மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இரண்டாவது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது நீங்க சார்ட் பார்த்தோ இல்ல வந்து ஒரு R1 R2, இன்னைக்கு வந்து கோவை மணிகண்டன் ஐயா வந்து சொல்லி கொடுத்தாங்க, R1 R2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது பார்த்தோ இல்ல ஹை, 1008 ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு நூத்துக்கணக்கான பாராமீட்டர்ஸ் இருக்கு, ஃபிபனாக்கி அது இதுன்னு நம்மளை குழப்புறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அனாலிசிஸ் எல்லாம் செகண்ட் ஆகும். தேர்ட் வந்து இது ரெண்டும் இருந்தாச்சு. மூணாவது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஆக்சுவலா உங்களோட ஆக்ஷன், மார்க்கெட்ல நீங்க என்ன மாதிரி செயல்படுறீங்க அப்படிங்கிறது வந்து. இப்படி பொருந்தாத சட்டங்கள் வந்து நம்ம வந்து உருக்குலை செய்து கொண்டிருக்கிறது. அதோட மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள், ஸ்பெகுலேஷன் இஸ் த கிரீம் ஆஃப் த மார்க்கெட். ஃபிளக்சுவேஷன் இஸ் த கிரீம் ஆஃப் த மார்க்கெட். ஃபிளக்சுவேஷன் இல்லைன்னா மார்க்கெட் இல்லை. ஆனால் ஒரு அளவுக்கு மீறின ஏற்றமும் அளவுக்கு அதிகமான இறக்கமும் இருந்தால் அந்த முதலீட்டாளர்கள் என்ன செய்வார்கள்? 500 ரூபாய் விற்கிற ஷேர் ஆனது திடீர்னு 700 ரூபாய் போனா என்னத்துக்காருது? 500 ரூபாய் விற்கிற ஷேர் ஆனது திடீர்னு 300 ரூபாய் வந்தா என்ன ஆகுறது? இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணியிருந்தோம்னு சொன்னா, there was a ceiling price. 100 ரூபாய் விற்கிற ஷேர் எந்த காரணத்தை கொண்டும் 110 தாண்டக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் 90 ரூபாயை விட்டு இறங்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாளைக்கு, இன்று போய் நாளை வாண்டுருவோம். நீங்க 90 ரூபாய் வந்துருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு அவ்வளவுதான்ப்பா, 90 ரூபாய்க்கு வாங்குறவங்க விற்கிறவங்க பண்ணுங்க, இல்லைன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு நீங்க என்ன விலை இருக்கோ அதுபடி பண்ணிக்கிறோம் பார்த்தோம். அன்னைக்கு பாபர் மசூதி நீங்கள் அதில் பயன்பெற்று ஒருவராவது வெற்றி பெற்றோம் என்று நீங்கள் கூறினால் எங்களுடைய முயற்சி முழுமை பெறும் என்ற நோக்கிலேயே இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். நீங்கள் அனைவரும் அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு எவ்வித வணிக நோக்கு எங்களுக்கு கிடையாது. எல்லாம் கடவுளுடைய திருவருளிலே இங்கே பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் நிறைய பணிகளை உங்களுக்காக நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். அதை உங்களுடைய உற்சாகம் எங்களை எந்த அளவுக்கு எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நாங்கள் பணி செய்ய காத்திருக்கின்றோம் என்று கூறி, நாளை இன்னும் வகுப்புகளுக்கு சிகரங்களாக திகழும் என்பதை தெரிவிக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய பயிற்சி களத்திலே அவ்வளவு சீக்கிரம் யாரையும் தேர்வு செய்து விடுவது போல. கிராமத்தில் சொல்லுவார்கள், போர் தண்ணீர் ஊற்றுகளை கண்டுபிடிக்க அதை
எவ்வளவு எப்படி சொல்வார்கள் என்று எனக்கு புரியவில்லை. எந்த இடத்தில் தண்ணீர் உள்ளது என்று கண்காணிக்கவே ஒரு செலவினத்தை செய்வார்கள். அதுபோல இத்துறையில் சிகரங்களாக திகழ்கின்ற இவர்களை நாங்கள் தேர்வு செய்து உங்களுக்கு சேவை நோக்கில் அவர்களுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் உங்களுக்காக இங்கே இருந்து வழங்கி வருகின்றார்கள். இதை மேலும் மேலும் நீங்கள் வருகை தந்து எங்களை உற்சாகப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பிலே நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் மீண்டும் மதுரையில் வழங்கும் பொருட்சந்தை மற்றும் பங்கு சந்தை குறித்த பயிலரங்கம் ஏப்ரல் 15, 16, 17. முன்பதிவு செய்ய 9489378385.